இன்னும் ஒரு 30% வேலை இருக்கிறது. தேசிய பாடசாலை வருடம் கூட அந்த பாடசாலையிலே தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் மெடிக்கல் சயின்ஸ் 6 பாடசாலைகள் நான் அமைச்சராக இருந்த 5 வருடங்களுக்கு முன்னர் கட்டி அறகுறையிலே இருப்பதாக நான் உங்களிடத்திலே பல முறை சொன்னேன். கோடி ரூபாய் வடமாகாணத்திலே மிஞ்சி இருப்பதாக பணம் திருப்பி அனுப்பப்படுமோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது. வவுனியாவிலே இந்திய அரசாங்கத்தினால் பல வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்ட ஒரு 3 மாடி கட்டிடம் அரைகுறையாக கிடக்கின்றது. 70 வீதமான வேலைகள் முடிந்துவிட்டது. இன்னும் ஒரு 30 வீதமான வேலைகள் மீதம் இருக்கின்றன. வவுனியா முஸ்லிம் நேஷனல் ஸ்கூல் தேசிய பாடசாலை என்பதனால் மாகாண சபையால் நிதி ஒதுக்க முடியாத நிலை உள்ளது. எனவே அந்த பாடசாலையிலே இருக்கின்ற அந்த கட்டிடத்தை தயவு செய்து முடித்துக் கொடுப்பதன் மூலமாக இடத்தேவையை பூர்த்தி செய்ய முடியும். எனவே பாடசாலைக்கு இடத்தேவை இருப்பதனால் இதனை கவனத்தில் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதேபோல் நான் அமைச்சராக இருந்த 5 வருடங்களுக்கு முன்னாடி கட்டி அரைகுறையாக இருப்பதாக 6 பாடசாலைகள் பற்றி உங்களிடத்திலே பல முறை சொன்னேன். நீங்களும் அதை உள்வாங்குவதாக அடிப்படையிலே இந்த வருடம் மிஞ்சிய பணம் 8 கோடி ரூபாய் வடமாகாணத்திலே மிஞ்சியிருப்பதாக உங்களுடைய வேண்டுகோளின் பேரில் செயலாளர் அவர்கள் அந்த 8 கோடி ரூபாவை அந்த 6 பாடசாலைகள் கட்டுவதற்கு ஒதுக்குமாறு கேட்டிருந்தார். ஆனால் 1 மாதம் ஆகின்றது. இன்னும் டெண்டர் கோல் பண்ணப்படவில்லை. இன்னும் 1 மாதத்திலே பணம் திருப்பி அனுப்பப்பட்டு விடுமோ என்ற பயம் எனக்கு இருக்கின்றது. எனவே அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி செயலாளரும் உங்கள் அதிகாரிகளும் அந்த 8 கோடி ரூபாவை தயவு செய்து பயன்படுத்தி கொண்டு இன்னும் 2 பாடசாலைகளின் வேலை செய்வதற்கு அந்த பணம் போதாது என்பதனால் இந்த விடுக்கின்றேன் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியர் ரிஷாட் பதிபுதீன் அவர்கள் தெரிவித்திருந்தார். வவுனியாவிலே இந்திய அரசாங்கத்தினால் பல வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்ட ஒரு 3 மாடி கட்டடம் அரைகுறையாக கிடக்கிறது. ஒரு 70 வீதமான வேலைகள் முடிந்துவிட்டது. இன்னும் ஒரு 30% வேலை இருக்கிறது. தேசிய பாடசாலை என்பதனால் மாகாண சபையால் நிதி ஒதுக்க முடியாத நிலை. எனவே வவுனியா நேஷனல் ஸ்கூல், அதாவது வவுனியா முஸ்லிம் நேஷனல் ஸ்கூல், அந்த பாடசாலையில் இருக்கின்ற அந்த கட்டடத்தை தயவு செய்து முடித்து கொடுப்பதன் ஊடாக இந்த வருடம் கூட அந்த பாடசாலையிலே தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் மெடிக்கல் சயின்ஸ் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் ஸ்டூடெண்ட் அந்த பாடசாலையில் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அந்த பாடசாலைக்கு இடத்தேவை இருப்பதனால் அதை கவனத்திலே கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல 6 பாடசாலைகள் நான் அமைச்சராக இருந்த 5 வருடங்களுக்கு முன்னர் கட்டி அறகுறையிலே இருப்பதாக நான் உங்களிடத்திலே பல முறை சொன்னேன். நீங்களும் அதை உள்வாங்குவதாக என்னிடத்திலே வாக்குறுதி தந்தீர்கள். அந்த அடிப்படையிலே இந்த வருடம் மிஞ்சிய பணம் 8 கோடி ரூபாய் வடமாகாணத்தில் மிஞ்சி இருப்பதாக உங்களுடைய வேண்டுகோளிலே செயலாளர் அவர்கள் அந்த 8 கோடி ரூபாவை அந்த 6 பாடசாலைகளை கட்டுவதற்காக ஒதுக்குமாறு கேட்டிருந்தார். ஆனால் 1 மாதமாகிறது. இன்னும் டெண்டர் கோல் பண்ணப்படவில்லை. இன்னும் 1 மாதத்திலே பணம் திருப்பி அனுப்பப்படுமோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது. எனவே அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி செயலாளரும் நீங்களும் உங்களுடைய அதிகாரிகள் அந்த 8 கோடி ரூபாயை தயவு செய்து பயன்படுத்தி கொண்டு இன்னும் 2 பாடசாலை ஆரம்ப அந்த பணம் போதாது என்பதனால் இந்த வருட ஒதுக்கீட்டிலே அதையும் சேர்த்து நீங்கள் அந்த 6ஐ முடித்து தருமாறு அன்பாக உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஏனோ அது சிங்கள කරු අගමැතිතුමිය මන්ත්‍රීතුමා බොහොම ස්තුතියි. අපි ඒක යොමු කරලා තියෙන්නේ මුදල් වෙන් කරන්න කියලාත් අපි නියෝගයක් එවලා තියෙන්නේ. අපි ඒක ලේකම්තුමා හරහා ෆලෝ අප් කරන්න. අපි ඒක මොකද අපි කොහොමදත් මේ අවසන් කරපු නැති ව්‍යාපෘති ඉවර කරන්න කියලා තමයි අපි කියලා තියෙන්නේ. Thank you very much.